ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழம்பு ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 புடலங்காய் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு, சோம்பு, தக்காளி இது 3யும் மட்டும் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வர போகிறேன். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா பொடி போட்டதுமே வந்து நம்ம ஆனியன் வந்து போட்டுக்கணும். ஏன்னா மிளகா பொடி வந்து கருகிடும், அதனால் நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து புடலங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், செம்ம டேஸ்டியான புடலங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.